தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 785. விருதுநகர்ல பிறந்த காமராஜருக்கு குஜராத்தில் பிறந்த காந்தி மேல ஒரு அன்பு வருது. அதே மாதிரி வங்கத்தில் பிறந்த விவேகானந்தர் மேல ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு ஒரு அன்பு வருது. அப்படி வருமா? இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்ததில்ல, பேசினதில்லை, பழகுனதில்லை. இவரை முன்ன பின்ன தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் காமராஜருக்கு காந்தி மேல அன்பு வருது. சேதுபதி மகாராஜாவுக்கு விவேகானந்தர் மேல அன்பு வருது. அன்புனாலும் ஒண்ணுதான், நட்புனாலும் ஒண்ணுதான். எதனால வருது? வள்ளுவர்கிட்ட கேட்போமா? இப்ப குறளை பார்ப்போம். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பால் கிழமை தரும். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். ஒருத்தவங்க கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு நேரில் பார்க்கணும், நேரில் சந்திக்கணும், டெய்லி ஃபோனில் பேசணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நட்புங்கிறதுக்கு நீ நேரில் பார்க்கணும், நேரில் பேசணும், தினசரி அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தேவையில்லை. அப்போ நட்புக்கு ஆதாரம் என்ன? நட்பு உணர்வு. அந்த நட்பு உணர்வை தான் அவர் என்ன சொல்றாரு? உணர்ச்சி தான் நட்பாம் அப்படின்னு சொல்றார். உணர்ச்சினா என்ன? இப்ப காந்திக்கும் காமராஜருக்கும் என்ன உணர்வு ஏற்பட்டது? என்ன உணர்ச்சி? தேச உணர்ச்சி, விடுதலை உணர்ச்சி. காந்தியும் விடுதலைக்காக என்ன செஞ்சாரு? போராடினாரு. காமராஜரும் விடுதலைக்காக போராடினாரு. அதனால காமராஜருக்கு காந்தி மேல ஒரு அன்பு என்ன செஞ்சுது? ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி விவேகானந்தர் நம்மளுடைய ஆன்மீகத்துக்காக என்ன செஞ்சாரு? பாடுபட்டாரு. ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா அவர் மேல அன்பு வந்துச்சுன்னா அந்த ஆன்மீகம் இவரை இழுத்து இவர் மேல அன்பு கொள்ள செய்தது. அதாவது உணர்ச்சி தான்னா ஒத்த உணர்ச்சி, ஒரே உணர்வு இருந்தா போறோம். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் மீது நட்பு என்ன செஞ்சிரும்? வந்துடும். கிழமை தரும்னா அது ஒரு உரிமையை தரும். ஏன்னா அமெரிக்கா போறதுக்கு விவேகானந்தருக்கு பணம் கொடுத்ததே சேதுபதி மகாராஜா தான். அதை தான் இந்த பாட்டில் வள்ளுவர் சொல்றாரு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். கிழமைனா உரிமையை தரக்கூடியது. அதனால நட்பு உணர்வு இருந்தால் போதும். தேச உணர்வு, விடுதலை உணர்வு எல்லாரையும் ஒருங்கிணைத்தது போல தேசிய உணர்வு